வெல்கம் டு அக்ஷய் பாத்தம் குக்கிங் சேனல். இதை பாருங்கள், நெய் மணக்கிற போலி சுட சுட ரெடி ஆகிடுது. போலி ஸ்டால் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தேங்காய் போலி கிடைக்கும், இல்லைனா பருப்பு போலி கிடைக்கும். ரெண்டு தனித்தனியாக தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி தேங்காய் பருப்பு ரெண்டையும் சேர்த்து போட்டு பூரணம் செஞ்சு இந்த போலியை ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இல்லை, கொஞ்சம் கூட மைதா மாவு யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க கோதுமை மாவு போட்டு ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது, எப்படி பூரணம் பண்ணணும், எப்படி மாவு செய்யணும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போது என்னோடய அக்ஷய் பாத்திரம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே வரும். இப்போ இதை மாதிரி கடலைப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து ஒரு 3 hours 4 hours நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். நான் வேக வச்சு பண்ணுறதில்ல. வேக வச்சு பண்ணால் சீக்கிரம் பூரணம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி பூரணம் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் கூட வரும். இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் 400 grams வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போது இந்த தேங்காய், கடலைப்பருப்பு, வெல்லம் எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாணலி எடுத்து அதில் இந்த அரைச்ச விழுதை போட்டு நம்ம நல்லா கிளறணும். நல்ல கெட்டியாக இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கணும். இந்த பூர்ணம் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கெட்டியாக கிளறிக்கணும். இந்த உருட்டுற பதத்துக்கு வரணும். இதை அப்படியே ஆற வச்சுட்டா நல்லாவே கையில் ஒட்டாமல் வந்துடும். இப்போது கோதுமை மாவை எந்த கன்சிஸ்டன்சியில் பிசையணும் எல்லாம் என்னோடய டீட்டெயில் வீடியோவில் இருக்குது. வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ இந்த மாதிரி நான் வாழையில தான் தட்டியிருக்கேன், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆயில் பேப்பர், பால் கவர் எதில் வேணாலும் தட்டலாம். ஆனால் நான் இன்றைக்கி வாழையில தட்டியிருக்கேன். நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எப்படி தட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸ் பூரணம் எடுத்துட்டு கொஞ்சம் நெய்யை இலையில் தடவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் மட்டும்தான் நான் மாவு எடுத்துக்கிறேன். இது வெறும் கோதுமை மாவு தான். எப்படி அழகாக ஸ்ப்ரெட் பண்ண வருது பாருங்கள். இப்போ அதை அழகாக க்ளோஸ் பண்ணணும். இந்த பூரணத்தை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம லூஸாக பிசைஞ்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி. அதனால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக நான் கொஞ்சம் நெய்யை தொட்டு அந்த உள்ளங்கையோட எண்டால் அந்த கை மணிக்கட்டு கிட்ட வச்சு நான் தட்டுவேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த விரல் இது படாமல் ஸ்மூத்தாக அப்படியே ரவுண்டாக அழகாக கிடைக்கும் உங்களுக்கு போலி. இது உங்களுக்கு அதோடு இல்லாமல் அந்த பூரணம்லாம் கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக அந்த போலி ரெடியாக எடுத்து மணக்க இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. இதோட டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.